வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ்ட். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், குருநானக் ஜெயந்திங்கிறதுனால இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ்டு. நிறைய கம்பெனிஸ் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் கோல் இண்டியா ரொம்ப பேடாக ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால் அது ஏன் இவ்வளோ பேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கோல் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்புட் எங்கன்னா பவர் ஜென்ரேஷன் கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே. இவங்க பேடாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா இம்மீடியட்டாக என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, தெர்மல் பவர் ஜென்ரேஷனில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ தெர்மல் பவரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இன்னொன்று கன்க்ளூஷன் கூட அரைவ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரி ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னு கூட சொல்லிடலாம் நம்ம. அண்டு அஃப்கோர்ஸ் கோல் நாட் ஓன்லி தெர்மல் பவர் ஜென்ரேஷனுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, ஈவன் ஃபார் அதர் இண்டஸ்ட்ரீஸ் கூட கோலை நம்பியிருக்காங்க. ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, தென் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, அப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இதில் எல்லாமே ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா கூட இந்த கோல் பர்ச்சேஸ் குறையும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ என்னென்ன காரணத்தினால இவங்க பேடாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் என்ன நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அதுக்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று ஃபஸ்ட்டு ரிசல்ட்ஸை பார்த்தலாம், அப்புறம் அதுலேருந்து ஒவ்வொரு கன்க்ளூஷனை அரைவ் பண்ணலாம். இது கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸு. ஆப்ரேட்டிங் இன்கம் ஃபார் திஸ் குவார்ட்டர் Q2 பார்த்தீங்க அப்படின்னா 30,186 crores. பெரிய ட்ராப் இருக்குது. எய்தர் ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணாலும் இல்லை லாஸ்ட் இயர் குவார்ட்டரை கம்பேர் பண்ணாலும் ஒரு பெரிய டிப் இருக்குது. தெர் இஸ் -15% குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் அண்ட் -3.2 ப்ரீவியஸ் இயர் குவார்ட்டர். அதர் இன்கம் பாருங்கள் 2,140, இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா இட்ஸ் அ கேஷ் ரிச் கம்பெனி வித் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 32,597 crores வச்சுருக்காங்க. ஸோ அதை டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க இந்த ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் ஆர் அதர் ட்ரெஷரி ஆப்ரேஷன் மூலமாக நிறைய பணம் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். அடுத்தது எக்ஸ்பெண்டிச்சர். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 23,470 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா இப்போ நிறைய கேபேக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய பேர் எம்ப்ளாய் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுறதுனாலையும் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏன்னா ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணுன்னு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கனால. டிப்ரிசியேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட், அதுதான் மெயினாக நீங்கள் நோட் பண்ணணும். 265 crores, அது படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இது இவ்வளோ கேஷ் ரிச் கம்பெனியாக இருந்தால் கூட ஸ்டில் இவங்களோட பாரோயிங் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு எவ்ரி குவார்ட்டர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாரோயிங்கை 13,786 crores இருக்குது. இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு குவார்ட்டர் ஆஃப்டர் குவார்ட்டர். அதனால் இவங்களோட இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் இபிட்டா பார்த்திங்கன்னா 6,716, பெரிய ட்ராப்பு இபிட்டாவில். அண்டு இபிட்டா மார்ஜின் பார்த்திங்கன்னா அகெயின்ஸ் சிவியர் ட்ராப்பு. முன்னாடிலாம் ரீசன் கூட சொல்லலாம், வேஜ் ரிவிஷன் பண்ணாங்க அதனால் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் ஒரு பெரிய காரணமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்னங்கிறத இப்போ இந்த ரிசல்ட்ஸு பார்த்தோன்னா நான் சொல்கிறேன். ஒன்றா 22.2% இருக்குது இபிட்டா மார்ஜின். நெட் ப்ராஃபிட் 4,354 crores, சிவியர் ட்ராப்பு. அண்ட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணாலும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணாலும் அப்படின்லாம். இப்போ பார்க்கலாம் என்னென்ன காரணம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு கோல் ஆஃப்டேக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இம்மீடியட்டாக அவங்களுடைய ஈவன் ப்ரொடக்ஷன் கூட குறைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லணும். அண்டு அதனாலே எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும், அவங்களோட டாப் லைன் பாட்டம் லைன் எல்லாமே அதனால் அஃபெக்ட் ஆகும். ஏன் கோல் கன்சம்ஷன் குறைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டேக் இல்லை அப்படின்னு சொல்லலாம். தட் இண்டஸ்ட்ரியல் கன்சியூமர்ஸ்லாம் பவர் ஜென்ரேட்டிங் கம்பெனிஸ் எல்லாமே நிறைய கோல் இந்த கம்பெனிலேருந்து டிமாண்ட் பண்ணலை. ஈவன் தி ஃபியூவல் சப்ளை அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க, அது கூட லெஸ் ஆஃப்டேக் தான் இருந்திருக்கு இந்த குவார்ட்டரில் அப்படின்னு சொல்லணும். ஏன் இந்த பவர் ஜென்ரேட்டிங் கம்பெனிலாம் கோல் வாங்கலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பல காரணம் சொல்லலாம்.
ஒன்று வந்து ரினியூவபிள் எனர்ஜியோட இம்பேக்ட் ஆன் திஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ரினியூவபிள் எனர்ஜி அசெட்ஸ் கூட பயங்கரமாக க்ரோ ஆகிட்டே இருக்குது. தட் இஸ் எஸ்பெஷலி சோலார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விண்டு, அது கூட நிறைய க்ரோ ஆகிட்டுருக்கு. அதே சமயத்தில் இந்த தடவை மான்சூன் பார்த்திங்க அப்படின்னா அண்ட் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது இந்த குவார்ட்டரில். ஸோ கண்டினியூஸாக ரெயின் த்ரூ அவுட் இந்தியா, எல்லா கன்சம்ஷன் சென்டர்லேயும் ஹெவி ரெயின் இருக்கிறனால டிமாண்ட் ஃபார் பவர் குறைஞ்சனாலையும் சொல்லலாம். வேறு வந்து பவர் ஜென்ரேட்டிங் கம்பெனிஸ்லாம் கோல் டிமாண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ரினியூவபிள் அசெட்ஸ்லேருந்து நிறைய பவர் வர்றதுனாலையும் நம்ம பார்த்தோம், ஐஇஎக்ஸில் கூட பார்த்தோம், நிறைய வந்து இப்போ பவர் காஸ்ட் வந்து ரொம்ப லோவர் ஆகிடுச்சு. ஈவன் சில நாளில் வந்து ஈவன் ₹0 கோட் ஆகிட்டுருக்கு சில ஹவர்ஸில். அது கூட நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அதனால கிளியராக சொல்லிடலாம், இந்த சர்ப்ளஸ் அவைலபிலிட்டி இந்த ரினியூவபிள் சோர்ஸஸ் வந்து ஹைட்ரோ, சோலார், விண்ட் அண்டு இது எல்லாமே நல்லா இருக்கிறதுனால தென் வந்து டிமாண்ட் ஃபார் தெர்மல் பவர் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த லார்ஜர் பிக்சரில் பார்த்தோன்னா இட்ஸ் குட். அது என்வாயன்மெண்ட் ரீசனில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் சீப் சோர்ஸ் ஆஃப் பவர் வந்து இண்டஸ்ட்ரிக்கெலாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி யூனோ த டிஸ்காம்ஸ், இதனால் நிறைய குவைட் அ பிக் சேவிங்ஸ் ஃபார் தம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நம்ம. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ரீசன். அதர் ரீசன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கோல் ப்ரைஸ் வந்து ஹெவியாக குறைஞ்சிருச்சு. அது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்டர்நேஷ்னல் கோல் ப்ரைஸ் குறைஞ்சனால ஈவன் வந்து ஒய் வந்து இவங்கக்கிட்டது வாங்க போகிறாங்க, இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ்லேயே வாங்கிடலாமே, அது குறைத்து இருக்கும்போது அதனால் தெர்மல் யூனிட்ஸில் அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லணும். அதனால் வந்து இவங்களுடைய ஆக்ஷனு, ஏன்னா அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ஷன் ஆக்சுவலாக இவங்களுடைய செல்லிங்கில், அந்த ஆக்ஷன் ப்ரைஸும் இதனால் குறைஞ்சிருச்சு. ஏன்னா அது வந்து லிங்க்டு டு இன்டர்நேஷ்னல் ப்ரைஸு. அதனால் அந்த ப்ரைஸும் குறைஞ்சனாலையும் இவங்களுடைய ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு அனதர் இம்பார்ட்டன்ட் ரீசன் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் வந்து ஆஃபன் ஒரு ஃபர்காட்டன் இஷ்யூ என்ன அப்படின்னா த ப்ரைவேட் கோல் அவைலபிலிட்டி, அதையும் நம்ம கன்சிடர் பண்ணோம். இப்போ இந்த பாஸ்ட் 2-3 இயர்ஸாக நம்ம பார்க்குறோம் தட் ப்ரைவேட் கோல் மைன் பண்ணுறவங்களாம் அவங்களும் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க மார்க்கெட்டில். அதனால் வந்து வித் அதர் ஃபேக்டர்ஸ்லாம் நாட் ஒர்க்கிங் இன் ஃபேவர் ஆஃப் கோல் இந்தியாங்கிறப்ப அப்போ இந்த ப்ரைவேட் அவைலபிலிட்டி இருக்குது பாருங்கள், அந்த கோல், அது கூட இவங்களுடைய சேல்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. ஸோ ப்ரைவேட் கோல் அவைலபிலிட்டி அண்டு இதுவும் வந்து ஆடட் இவங்களுடைய புவர் பர்ஃபார்மன்ஸுக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் some are good points like the renewable power availability is a definitely a good point. அதே சமயத்தில் ப்ரைவேட் அவைலபிலிட்டி ஆஃப் கோல் வந்து கூட இட்ஸ் அ குட் இதுன்னு சொல்லலாம். பட் ஆனால் இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்லோடவுனுக்கும் காரணம், அதனால தான் இந்த ஆஃப்டேக் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இது பெரிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து வெதர் ரிவைவ் ஆகுமா இம்மீடியட்டாக அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா Q2 ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோ பெரிய லெவலில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணல. சில ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸு, சில அதர் செக்டார்ஸ்லேருந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. பட் வந்து ஜென்ரலாக பார்த்தா இன்னும் வந்து அந்த ஜிஎஸ்டி, அந்த டேக்ஸ் பிரேக்ஸ் அதெல்லாம் இன்னும் கிக்கின் ஆகலை அப்படின்னு சொல்லணும். மேபி இந்த Q3 அண்ட் Q4 வந்து அதோட ஃபுல் இம்பேக்ட் தெரியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ புரிஞ்சிருக்கோம் ஏன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த டேக்ஸ் பிரேக்ஸு, தென் வந்து இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் as well as the பவர் செக்டார் ரிஃபார்ம்ஸு எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது இப்போ நமக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ தெர் இஸ் அ ஸ்லோ டவுன், 100% தெர் இஸ் அ ஸ்லோ டவுனு. இதை வந்து இமிடியட்டாக ஸ்டாப் பண்ணல அப்படின்னா அது வந்து திருப்பி ரிவைவ் பண்ணுறது நம்ம அனதர் 2-3 குவார்ட்டர்ஸ் ஆகிடும். அப்படிங்கிறதுனால தான் இந்த பவர் செக்டார் ரிஃபார்ம்ஸும்
இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்டு ஏன் அப்படின்னா இந்த பவர் செக்டார் ரிஃபார்ம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியாது. ஏன்னா நிறைய பேரோட ஒத்துழைப்பு தேவை, நிறைய பேரோட அப்ரூவலும் தேவை. அது வந்து அப்புறம் பார்லிமெண்ட்டோட அப்ரூவலும் தேவை. அதனால் வந்து இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். அதனால் இப்பயே அதை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தட் அது கிக்கனாகி வர்றதுக்கு another 6 months to 1 year ஆகும்போது தென் வந்து நம்ம கிளியராக ஒரு க்ரோத் பாத்துக்கு வந்துடுவோம் அப்படின்ட்டு நினைக்கிறனாலையும் இந்த பவர் செக்டார் ரிஃபார்ம் கூட இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து இந்த கோல் இந்தியா வந்து இந்த கோர் ஆஃப் த பவர் செக்டார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பவர் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துட்டிங்கன்னா எஸ்பெஷலி தெர்மல் பவர் அப்படின்னா இதுதான் கோல் தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரா மெட்டீரியல் ஆர் ஒன்லி ரா மெட்டீரியல் அப்படின்னு கூட சொல்லிடலாம். அப்போ வந்து இவங்க நல்லா பண்ணல அப்படின்னா நேச்சுரலி இந்த மாதிரி ரிலேட்டட் கம்பெனிஸும் நல்லா பண்ண போகிறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் என்டிபிசி எடுத்துக்கோங்க. அவங்க வந்து ரிசல்ட்ஸ் இன்னும் பப்ளிஷ் பண்ணாலும் இந்த இதை வந்து அங்கேயும் வந்து சேரும், இதோட புவர் பர்ஃபார்மன்ஸ் அங்கேயும் காமிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் அவங்க வந்து மோர் ரெகுலேட்டட் என்டிட்டியாக இருக்கிறனால அவங்களுடைய ஆஃப் டேக் வந்து ரெகுலராக இருக்கும். அண்டு அவங்களுடைய செல்லிங் ப்ரைஸு பார்த்திங்கன்னா காஸ்ட்டு ப்ளஸ் தட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி தான். அதனால் வந்து அவங்க வந்து வெகுவாக பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் அதில் வந்து ஒரு இம்பேக்ட் இருக்கும். அதே சமயத்தில் சொல்லிடலாம் அதர் இந்த ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி லைக் பவர் கிரிட் கார்பரேஷனாக இருக்கட்டும் எல்லாருமே சம்வாட் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம் நம்ம. இதுதான் என்னுடைய வியூ அபவுட் ஏன் வந்து கோல் இந்தியா வந்து புவர்லி பர்ஃபார்ம்டு இன் திஸ் குவார்ட்டர் அப்படிங்கிறதுக்கு. அண்டு இது கண்டினியூ ஆகுமா பார்த்தோம் அப்படின்னா இல்லை, தெர் இஸ் அ பாசிபிலிட்டி என்ன இருக்குது பெட்டராக ஆகிறதுக்கு. ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் மெனி ஆஃப் த பிளேசஸில் வந்து மான்சூன் நின்றுடுச்சு. தென் வந்து அதனால் அந்த டிஸ்ரப்ஷன்னால் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆச்சோ இல்லாட்ட கன்சம்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகிறது வந்து நின்றுடும் அப்படின்னு சொல்லலாம். தென் வந்து இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இந்த சிமெண்ட் இண்டஸ்ட்ரி அதிலெல்லாம் ஒரு ரிவைவல் தெரியுது. அதே மாதிரி கன்சம்ஷன் செக்டார் ரிவைவல் ஆகிறதுனால Q3 வந்து இதே லெவலுக்கு புவர் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. அண்டு பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. ஆனால் டெஃபினட்டாக வந்து Q4 வந்து இந்த டிஸ்ரப்ஷன் எதுவுமே இருக்காது. அதே சமயத்தில் இந்த ரினியூவபிள் எனர்ஜி வந்து இட் வில் பி அட் இட்ஸ் பீக்காக இருக்கும். இந்த காம்படிஷன் இந்த ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸுக்கும் தென் இந்த மாதிரி தெர்மல் பவர் சப்ளை பண்ணுற கம்பெனிஸுக்கும் காம்படிஷன் இருக்க தான் செய்யும். அண்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மோர் தென் 50% ஆஃப் த இப்போ பவர் ரிக்குவயர்மெண்ட் வந்து ரினியூவபிள் சோர்ஸஸ்லேருந்து தான் வருது. அதனால் தெர்மல் பவரோட த டேஸ் ஆர் நம்பர்டு அப்படின்னு கூட சொல்லலாம், டேஸோட இயர்ஸ் ஆர் நம்பர்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து ஸ்லோவாக டிக்ளைன் ஆக தான் போகுது இன் ஃப்யூச்சரில். இந்த ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸோட அவங்களுடைய டெக்னாலஜிக்கல் லீப்பு பார்த்திங்கன்னா அஸ்டானிஷிங்காக இருக்குது. நவ் வந்து இந்த பேட்ரி டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்குது. அந்த காஸ்ட் ஆஃப் பவர் ஜென்ரேஷன் ஆர் த கேபிட்டல் காஸ்ட்டும் ரொம்ப லோவாக இருக்குது கம்பேர்ட் டு த தெர்மல் பவர் பிளான்ட்ஸு. அண்டு வித் நோ ஆப்ரேட்டிங் காஸ்ட் டெஃபினட்டாக வந்து இவங்களுக்கு வந்து கிரேட்டர் சான்சஸ் இருக்குது இஃப் அதர் அந்த ஸ்டோரேஜ் டிவைசஸ் அதோட காஸ்ட்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா. இந்த காம்படிட்டர் தட் இஸ் த ரினியூவபிள் சோர்ஸ்லேருந்து வர பவர் பிளான்ட்ஸ் வந்து சூனர் ஆர் லேட்டர் டெஃபினட்டாக வந்து டிஃபீட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி கோல் இண்டியா ஆர் என்டிபிசி அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் இந்த என்டிபிசியாக இருக்கட்டும் இல்லைனா கோல் இண்டியா இருக்கட்டும் அவங்க கூட ரினியூவபிள் அசெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் கோல் இண்டியா வந்து இந்த தடவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நெல்லி 500 மெகாவாட்ஸ் வரைக்கும் க்ரீன் பவரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒன் மோர் ப்ராப்ளம் வந்து இந்த ரினியூவபிள் எனர்ஜியில் எமர்ஜ் ஆகிட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய எல்ஓஏ சைன் ஆச்சு, இந்த லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் சைன் ஆகிடுது. பட் ஆனால் இந்த டிஸ்காம்ஸில் வந்து ஆஃப் டேக்கே இல்லை அப்படின்னு சொல்லணும். அதனால் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் க்ளோஸ் டு அபவுட் 43 கிகாவாட்ஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா அண்ட் அக்ரிமெண்ட்டை வந்து இன்னும் வந்து டிஸ்காமோட சைன் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஆஃப் டேக் இல்லை, அவங்க வந்து அவங்களால பவர் சப்ளை பண்ண முடியல. அண்டு கன்சியூமர்ஸ் ஆர் ரிலக்டன்ட்
இது வந்து சோலார் பவரை அப்சார்ப் பண்ணுறதுக்கு. அப்படி இருக்கிறதுனால நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் சைன் ஆகாமல் இந்த லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸோடு இருக்குது. ஸோ இந்த இது வந்து இதையும் கரெக்ட் பண்ணி ஆகணும் குயிக்காக. அதர்வைஸ் இந்த ரினியூவபிள் அசட்ஸும் இப்போ இந்த கோல் இந்தியா ஃபேஸ் பண்ணுற அதே ப்ராப்ளத்தை இன்னும் அனதர் 2 quarters ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ இதுதான் என்னுடைய வியூ அபவுட் கோல் இந்தியா அண்டு த ரினியூவபிள் எனர்ஜி அசட்ஸு. ஸோ இது வந்து ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. அண்டு இது வந்து ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.